பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உள்ளத்திலே அன்பெனும் தீயை மூட்டியறலும். பற்பல பாசைகள் பேசுகின்ற பற்பல நாட்டினரை உடைய விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்திருக்கிற தேவர்தாமே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்கின்ற வார்த்தையின்படி எங்களை உமக்கென்று பிரதிஷ்டப்படுத்தியறலும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த நாளில் உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கின்றார். தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழ்த்திருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கின்றோம். இந்த நாளில் அழைத்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அப்படியாக செயலாளர், பொருளாளர், சபை மூப்பர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் ஒரு சந்தியின் 5ஆம் ஞாயிறு என்று நாம் ஆசிரியக்கும்படி திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த நாளுக்கென்று கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்ன? நியாயம் விசாரியும். நியாயம் விசாரியும் என்று சொல்லி இதற்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு அருளுரை பகுதியாக கொடுத்திருக்கின்ற வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 47 தொடங்கி 57 உள்ள வசனங்களை நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதுதான் இந்த நாளின் அருளுரை பகுதியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது லாசரு உயிரோடு எழுந்ததை அங்கு குறிப்பிடப்படுகின்றது. இதனால் லாசர் மரித்து விடுகின்றார். அவர் வியாதிப்பட்டிருக்கின்ற பொழுது இயேசுவிடத்தை சொல்லுகின்றார்கள். சொல்லி அனுப்பி அவர் வர நாளாகின்றது. அதற்குள்ளாக அவர் மரித்து விடுகின்றார். மீண்டும் வருகின்ற பொழுது அங்கு சொல்லுகின்றார்கள், அவர் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவன் எழுந்திருப்பார். உடனே அவர்கள் சொல்லுகிறார், ஆம், ஆண்டவருடைய வருகையிலே மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவர் ஒரு அற்புதத்தை செய்கின்றார். மக்கள் அவரை எல்லாரும் அவரண்டை வருகின்றார்கள். அதை பார்த்த யூதர்களின் மத தலைவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. இன்றைக்கு ஆண்டவரும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு சாட்சியாய் நீங்கள் நானும் வாழும்படி ஆண்டவர் நம் இருக்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடத்திலே நம்மை வைத்திருக்கின்றார். ஆனால் நம்மை சுற்றிருக்கின்ற மக்கள், அன்றைக்கு லாசரு உயிரோடு எழுந்த பொழுது யூத மலைத்தலைவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. மாறாக அவர்கள் பயம் கொண்டார்கள் மற்றும் பொறாமை கொண்டார்கள். பயமும் பொறாமையும் அவர்களுக்குள்ளாக ஏற்படுகின்றது. அதன் விளைவாக அவர்கள் இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகின்றார்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவர்கள் சொல்ல மனதில்லை. ஆனால் ஆண்டவரை கொலை செய்ய அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த பகுதி நமக்கு நாம் வாசிக்க இருக்கின்ற அந்த 47 முதல் 57 தியானிக்க இருக்கின்ற பகுதி ஒரு அழகான உண்மையை நமக்கு சொல்லுகின்றது. மனிதர்கள் தீமையை அவர்கள் திட்டமிட்டாலும் தேவன் நல்லதையே நிறைவேற்றுவார். உங்களையும் என்னையும் சுத்திருக்கின்ற மக்கள் உங்களுக்கும் எனக்கு விரோதமாக தீமையை திட்டமிட்டாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார். இதான் அந்த நாளில் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசமாய் இருக்க வேண்டும். இதை 2 திரு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியார் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று மனித ஆலோசனை, இரண்டாவது தேவ திட்டம். மனித ஆலோசனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தார் கூடி வரை செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்வது? இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை கொடுக்கின்றார். அதை பார்க்கின்ற மக்கள் என்ன செய்வது? நம்முடைய பாடுகளின் மத்தியிலும், நம்முடைய வேதனையின் மத்தியிலும், நம்முடைய வியாகுலங்களின் மத்தியிலும்
நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருக்கு நாம் சாட்சியாய் இருக்கின்றோம். எவ்வளவுதான் பாடு இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கின்றோம். வீட்டிலே ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்றோம். இதை கேட்கின்ற புறமஸ்தர்கள் எவ்வளவு இருந்தாலும் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி அங்கு பார்ப்பதை பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்றது நாம் என்ன செய்கிறது, இந்த மனிதன் அநேக அற்புதங்களை செய்கிறானே என்று சொல்வது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நாம் இவனை விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள். மக்களுக்கு பயம் என்ன? இன்றைக்கு தங்களுக்கு இருக்கின்ற பதவி போய்விடும், இன்றைக்கு இருக்கிற அந்தஸ்து போய்விடும். ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இடைபடுவார் என்று சொன்னால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பார். நாம் செய்கின்ற காரியங்களை அறிந்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் நீதியுள்ள தேவன், நம்மை நியாயம் தீர்ப்பார். அதான் பயம். பதவியும் அந்தஸ்தும் அதிகாரம் வருகின்ற பொழுது நாம் கடவுளை விட்டு தூரமாய் போய்விடுகின்றோம். கடவுள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் நாம் இருந்த அநேகருக்கு நம்மை அவரை நாம் பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். இதனால் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் இயேசுவின் அற்புதங்களை மறுக்கவில்லை, ஆனால் அவரை ஏற்கவில்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஆலயத்துக்கு வருகின்றோம், பிரச்சனை வருகின்ற பொழுது வழிபடத்திலே வந்து ஜெபிக்கின்றோம். எல்லாம் கிடைத்து விட்டது என்றால் நாம் ஆலயத்துக்கு வருகின்றோமா? ஆலயத்தில் பங்கு கொள்கின்றோமா? ஆராதனைக்கு ஒழுங்காக வருகின்றோமா? 8:30 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் நாம் எத்தனை மணிக்கு வருகின்றோம்? ஃபாரினில் பண்ணிங்கனாக்கா ஆலயம் இருக்கும், அங்கேயும் 8 மணி ஆலயம் என்று சொன்னால் 8 மணிக்கு எல்லாரும் உள்ளே வந்துன்னு அங்கே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. கூட்டி யார் வராங்களோ ஃபஸ்ட்டு வரவங்க ஃபஸ்ட்டு சேர் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. 8:30 மணிக்கு பெல் அடிச்சாச்சுனாக்கா மெயின் டோரு பூட்டப்பட்டு வெளியில் ஒரு போர்டு போடுவாங்க, விசிட்டர்ஸ் நாட் அலவுடு. 8:30 மணிக்கு வருகின்றவர்கள் ஆலயத்துக்கு வருகின்றார்கள். 8:30 மணிக்கு பிற்பாடு அங்கு போர்டு போடப்படுகிறது, விசிட்டர்ஸ் நாட் அலவுடு. இன்றைக்கும் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி வந்திருக்கின்றோம்? ஆண்டவர் எவ்வளவு நன்மையை செய்திருக்கின்றார். 8:30 மணிக்கு ட்ரெயின்னா 8 மணிக்கு போய் உட்காந்துருக்குமே பிளாட்ஃபார்மில். 4 மணிக்கு ஃப்ளைட்னா 3 மணிக்கு போய் உட்காந்துருக்குமே 1 மணி நேரம் முன்னால். ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் எவ்வளவு கவனீனமாக இருக்கின்றோம். ஆண்டவர் ஒரு வாரத்தை நமக்கு கிருபையாய் கொடுக்கின்றார். 6 நாளும் நாம் ஓடுகின்றோம். ஓடி காலையில் எழுந்து ஆண்டவருடைய திருச்சமத்திலே 8:30 மணிக்குனா நாம் எத்தனை பேர் வந்திருக்கின்றோம்? இன்னைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஆலயத்திலே ஆராதிக்க வந்திருக்கின்றோமா அல்லது விஷ்ணுராய் வந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னாலும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்கவில்லை. ஏன்? அவர்கள் தங்கள் அதிகாரம் இழக்கப் போகிறார்கள், அதற்கு பயந்தார்கள். மக்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள் என்று நினைத்தார்கள். இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் ஒழுங்காக ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய திருச்சமத்திலே ஒரு மன ஆவியோடு இருப்போம் சொன்னால் ஆவியானவர் இங்கு செயல்படுகின்ற பொழுது அநேகர் வர காத்திருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு மன ஆவி இருக்கின்றதா? திருச்சபையில் இன்னைக்கு நாம் ஒரு மன ஆவியோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கின்ற பொழுது ஒரு மன ஆவியோடு கூட அவர்கள் ஒருமித்து இருந்த பொழுது அந்த இடம் அசைந்தது. ஆவியானவர் செயல்பட்டாலே ஏன் இத்தனை பேர் நாம் கூடியிருக்கின்றமே, நாம் ஏன் செயல்பட முடியாதபடி ஆண்டவர் இன்றைக்கு இருக்கின்றார். நாம் ஜெபிக்கின்றோம் உண்மை, நாம் பாடுகின்றோம் உண்மை, நாம் வார்த்தையை கேட்கின்றோம் உண்மை. ஆனால் நமக்குள்ளாக ஆவியானவருக்குள்ளாக நாம் ஒரு மன ஆவியோடு கூட ஒரு மனப்பாடு நமக்குள்ளாக இருக்கின்றதா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது யோவான் 11:48 இவனை இப்படியே விட்டு விட்டால் எல்லாரும் பின்னால போயிடுவாங்க. கவலை பாருங்க, தேவனிடத்திலே கூட்டி சேர்க்கும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். இன்னைக்கு ஏதோ கிறிஸ்துவை அறியாத மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவ ஆலயத்துக்கு விரோதமாய் அல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகின்றார்கள். ஆலயங்களில் எத்தனை பிரச்சனைகள்! தேவனுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோமே, அதை நாம் அறிந்திருக்கின்றோமா? தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய் நாம் வாழ்கின்றோமா? நம்முடைய செயல்பாட்டிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே ஆண்டவரை மட்டும் நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாய் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நீதிமொழியிலே பார்க்கின்ற பொழுது 29ஆம் அதிகாரம் 20 மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். தெரியல, இன்னைக்கு நாம் மனுஷருக்கு பயப்படுறோம்,
ஆண்டவர் மேல் பயம் இல்லை. ஏன்னா நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அதான் இருந்திருக்கணும். ஆனால் வர இருக்கின்றார், நீதியுள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். அவர் ஏதோ கல்வாரியிலே அன்றைக்கு ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தை நமக்கு அவர் விலை கிரயமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் செலுத்த வேண்டிய பலியை அவர் நமக்காக செலுத்த சென்றிருக்கின்றார். அதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கின்றமே. இந்த தவக்காலம் என்பது 2026 ஏதோ ஒவ்வொரு ஆண்டு வந்தது போல அல்ல. இந்த ஆண்டாவது நாம் எப்படி இருக்கின்றோம்? ஆண்டவர் எனக்காக என்று சொல்லி, எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் பாரத் சிலுவையை சுமந்தார். நான் சுமக்க வேண்டிய பாரத்தை அவர் சுமந்தார். நான் மேற்கொள்ள வேண்டிய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி, எனக்காக என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலாவது, இந்த தவக்காலத்திலாவது நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் கலாத்தியரில் பார்க்கின்ற போது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனுடைய அந்த வார்த்தை நம்முடைய காதிலே ஒலிக்க, நான் மனுஷனை பிரியப்படுத்த நான் அழைக்கப்பட்ட மகன் அல்ல, மகள் அல்ல, ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த பிரியப்படுத்த அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை நாம் வாசித்த பதிலே பார்க்கின்ற போது 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் 49-50. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியமாய் காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறது என்றான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, காய்பாவுடைய வார்த்தையை பாருங்கள். காய்பாவை அந்த நாட்டில் சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதன் மரிப்பது நல்லது. ஆண்டவர் எந்த பாவம் செய்யவில்லை, தான் அவர் உறுதிப்படுத்தினார். ஆனால் அங்கு அதற்கு முன்பாகவே இவன் திட்டமிடுகின்றான், அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். என்னால் அவர் பின்னால் எல்லாரும் போகின்றார்களே, அதனால் நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் போய் இருக்கின்றீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குழப்பம். ஆண்டவர் பின்னால் நாம் செல்கின்ற பொழுது, ஆண்டவர் பின்னால் ஏன்? ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பலனை கொடுத்திருக்கிறாரே, சத்துவத்தை கொடுத்திருக்கிறாரே, அவருக்காக நான் அனுதினமும் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேனா? இந்த தவக்காலத்திலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதானே. நாம் ஜெபிக்கின்றோமா? குடும்ப ஜெபங்கள் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இல்லை? நம்முடைய முன்னோர்களை எடுத்து பாருங்கள். முன்னோர்கள் ஜெபிக்காத படுத்த நாட்கள் கிடையாது. நம்மளா சிறுபிள்ளையில் இருக்கின்ற பொழுது அப்படி வளர்ந்தோமே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கின்றோம்? வீடுகளில் குடும்ப ஜெபம் உண்டா? இல்லையே. இன்றைக்கு அங்கே பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்க, எது சொன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பிள்ளைங்க அடுத்த வார்த்தை தானே, எதை சொன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாம் தெரியாமல் தான் இத்தனை வருஷம் நாம் வளர்ந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையாய் கொடுத்த கர்ப்பத்தின் கனியாய சுதந்திரத்தை ஆண்டவருக்கென்று நாம் பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றோம். நன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் தெரியாது. அடிக்கடி எல்லா வீட்டுகளிலும் சொல்லப்படுகின்ற வார்த்தை, காய்பாங்க சொல்லி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒருவன் மரிப்பது நலம் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அவன் அரசியல் கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கின்றான். அவனுக்கு பதவி, அந்தஸ்து, ஏன்னால் அவன் அதை விட்டு விட்டால் அவனுக்கு ஒன்றுமல்ல. அதுதான் அவனுடைய பிரதானமாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. நாம் நித்தியத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த மகா பெரிய இஸ்லாக்கியத்தை பெற வேண்டும். ஆண்டவருடைய திருச்சிலுவை நாம் நோக்கி பார்க்கணும் சொன்னால், அவர் செய்த தியாகத்தின் மூலமாய் நான் மீட்கப்பட்டிருக்கின்றேன். மீட்கப்பட்டதன் மூலமாய் அவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் ஆண்டவர் அங்கு பார்க்கின்ற பொழுது தேவன் இதை கூட ஒரு தீர்க்க தரிசனமாய் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் பாடுபட வேண்டும், உண்மைதான். ஆனால் இவன் செய்த காரியம் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு. இயேசுவாமிக்கு ஏற்பட்ட அதே பாடுகளை நீங்கள் நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகின்றது. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கின்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒரு கிராமத்தில் 2 தலைவர்கள் இருந்தார்களாம். ஒருவர் நல்ல மனசு, இன்னொருவருக்கு எப்பொழுதும் பொறாமை.
அப்படின்னா அது மக்கள் நல்லவரை தொடர்ந்து செல்லு கொண்டிருக்காங்க. அதான் பண்ணுவாங்கள்ல, அவர் நல்லவர்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அதனால் பொறாமை கொண்டவருக்கு அவரை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும், எப்படியாவது இந்த நல்ல மனுஷனை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அலைகின்றான். முடிவிலே அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் நல்லவனோடு கூட ஆண்டவர் இருந்தார். இருந்த நிமித்தமாய் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்தான். மக்கள் எல்லாரும் அவனை நல்லவர் நல்லவர் என்று சொல்லி இவன் எவ்வளவு பொறாமை கொண்டானோ அதற்கு மேலாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆம் அன்புக்குரியவர்களே, பொறாமை எப்போதும் அழிவைத்தான் தரும், உண்மை எப்போதும் வெற்றியை தான் தரும். நாம் உண்மையாக இருக்கின்றோம் சொன்னால் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இந்த நாளிலே நாம் வேதனையோடு கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை உண்டு. இதான் ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கின்ற காரியம். ஏதோ நம்மை ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறான்னு சொன்னால் பொறாமை சொல்லுவாங்கள்ல, ஒரு இது சொல்லுவாங்களே, அமினா புகுந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் உருப்படாது சொல்லுவாங்கள்ல. அமினானாக்கா யார்? கோர்ட்டிலேருந்து அனுப்புவாங்க. அவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டானா அந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் அது. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பொறாமை என்ற ஆமை வந்து விட்டது என்றால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த குடும்பமும் அழிந்து விடக்கூடியதாக இருக்கின்றது. நாம் பொறாமைப்பட அல்ல, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் பொறாமையோடு கூட வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. அன்னைக்கு பொறாமை நிமித்தமாகத்தான் ஒரு பாவம் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ருசி பார்த்தார். பொறாமை ஒன்றுதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலாவது அதை விட்டு நாம் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நாம் எப்போது நிற்போம். அது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் இன்று பிறரை ஆசீர்வதிப்பதை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படலாம். ஆனால் ஆண்டவர் நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிலைவாயிருக்கும். நாம் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டும், ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஆசீர்வதிக்கின்ற பொழுது அங்கு தேவனுடைய செயல்பாடு ஈடுபடுகின்றது. தேவன் எந்த நோக்கத்திற்காக உங்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தாரோ அது அவர்களுக்கு நிறைவாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது தேவனுடைய திட்டம் அது இரட்சிப்பின் வழி, அது இரட்சிப்பின் வழியாக இருக்கின்றது. யோவான் 11ஆம் அதிகாரம் 51 முதல் 57 வசனங்களை பார்ப்பின் சொன்னால் அங்கு பார்க்கின்றோம், அவர் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியர் இதை இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, வாசிக்கலாமே, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். பாருங்க, காய்பா சொல்லுகின்றான், அங்கு என்ன நடக்கின்றது? அவர் மரிக்கப் போகின்றார். மரிப்பது எதற்காக? சிதறி கிடக்கின்ற ஜனங்களை, எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஒன்றாய் சேர்ப்பதற்காக. அன்புக்குரிய திருச்சபைக்கு இந்த 2026ஆம் ஆண்டிலே தவ காலத்தில் இருக்கின்ற நீங்கள் நானும் ஒவ்வொருவரும் நம்மை நாமே தற்சோதனை பண்ணி பார்த்து ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே ஆண்டவர் நாம் சிதறி இருப்போம் என்று சொன்னால் ஒரு மன ஆவியோடு கூட ஒரு மனமாய் திருச்சபையிலே கட்டப்பட நாளை கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஒரு மன சிதறி கிடைக்கின்ற, சிதறி இருக்க அல்ல, பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் பாழாய்ப்போம். நாம் பிரிந்திருக்க அல்ல, நாம் ஒன்றாய் இருக்க ஒரு மன ஆவியோடு கூட ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வர ஒன்றாய் சேர்வதற்காக அவர் மரிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ஆண்டவர் மரிப்பது நாம் பார்க்கின்ற பொழுது அதன் மூலமாய் அவருடைய சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றோம். நாம் ஒவ்வொரு திருவிருந்திலும் வருகின்ற பொழுது அவருடைய சரீரத்தையும் அவர் இரத்தத்தையும் பெறுகின்ற பொழுது அதன் மூலமாய் நம்முடைய பாவமும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆண்டவருக்கு ஏற்றதாய் மாறுகின்றது. பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். பரிசுத்தமாக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கின்றார். எனவே அங்கு பார்க்கின்ற பொழுது காய்வா நினைத்தது ஒரு மனிதனை அழிக்கலாம் அல்ல, தேவன் செய்தது உலகத்தை காப்பாற்றுவதற்காக. அவன் நினைத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் மரித்தால் போதும், ஆனால் ஆண்டவர் அதன் மூலமாய் உலகத்தை காப்பாற்றினார். உலகம் தோற்றம் முதல் உலகம் முடியும் மட்டுமாக சகல மனிதர்களின் பாவங்களையும் சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் கொல்கதா மேட்டிலே பலியிடப்பட்டார்.
அதன் மூலமாய் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கின்றது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் இந்த நாளிலே ஆண்டவர்களுடைய திட்டத்தை அறிந்து இயேசு சிலுவையில் மரித்தார், எல்லாரையும் ரட்சிக்க என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இது ஆராதனையில் மட்டுமல்ல, நாம் கேட்கின்ற செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. நாம் சொல்லுகின்றோமா? இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து வராத பெரியவர்கள் உண்டு. இன்னைக்கு போன ஆலயத்தில் இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணார் போதவர், இதுதான் சொன்னார். சொல்கிறோமா? பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோமா? பிள்ளைகள் வர முடியாமல் சூழ்நிலை இல்லை, பெற்றோர் வரல, பிள்ளைகள் வந்திருந்தா போய் சொல்கிறோமா? நம் குடும்பத்திலே நாம் நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நாம் யாருக்கு சொல்ல போகின்றோம்? நம்மோடு இருக்கின்ற புறமஸ்தருக்கு எப்படி சொல்லுவோம்? நம்முடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் என்றல்லவா ஆண்டவர் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படாதான் ஆண்டவர் இன்னும் அவர் பொறுமையாய் இருக்கின்றார். நாம் கிருபையின் காலத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கிருபையாய் காலங்களை கொடுக்கின்றார் என்று சொன்னால் இன்றைக்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வை பாருங்கள். போது எவ்வளவு மக்கள் எல்லாம் அவருடைய வருகைக்கு அதி சீக்கிரம் என்பதை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய், ரட்சிக்கப்பட்ட திருச்சபையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். எவ்வளவாய்? இவ்வளவாய். அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்த நிமித்தமாய் இவ்வளவாய். அதற்கு இதே கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய கரம், கல்வாரியிலே நீட்டப்பட்ட கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்ட கரமாய் இருக்கின்றது. மகனே மகளே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்கத்தான் முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னால் ஆண்டவர் இங்கு பார்க்கின்ற பொழுது அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீ ஏசாயா சொல்கிற பொழுது 53:55 அவருடைய காயங்களினால் நாம் சுகம் அடைகிறோம். அவருடைய காயம்தான், அவர் கல்வாரிலே காயம் சிந்தவில்லை என்றால் நமக்கு சுகம் இல்லை. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகின்றோம். இன்றைக்கு அந்த தழும்பை நீங்கள் நான் நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் நமக்காக அல்லவா அவர் கரத்தை நீட்டினார். அவர் பட்டப்பாடு நமக்காக அல்லவா? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோமே. அது மட்டுமல்ல, 1 பேதுரு 3:18 பார்க்கின்ற போது நீதிமான் அநீதிமானுக்காக பாடுபட்டு மரித்தார். ஒரு நீதிமான் அநீதிமான்களுக்காக நமக்காக அவர் பாடுபட்டு மரித்தார். அவர்கள் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கின்றது. அவர் ஒரு நீதிமான், அவரிடத்தில் ஒரு பாவம் இல்லை. என்னிடத்திலே யார் சொல்ல முடியும் நான் பாவம், என்னிடத்திலே பாவம் உண்டென்று யார் சொல்ல முடியும்? கேட்டவர். இன்னைக்கு நீங்கள் நானும் அநீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீதிமானை நாம் இந்த நாளிலே மறிக்க ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, யோவான் 11:53 பார்க்கின்ற பொழுது அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அந்த நாள் முதல், ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்ட நாள் முதல் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற பொழுது இன்னைக்கு சத்துருவானவன் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் கொடியேற்றி கொண்டிருக்கின்றான். அதை ஜெயிப்பது உங்களுடைய என்னுடைய கையிலே இருக்கின்றது. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசித்து அவருடைய பாதப்படியிலே முழங்கால் படியிட்டு நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையானாலும் மேற்கொள்ள ஆண்டவர் நாளை நம்மை அழைக்கின்றார். என்னால் நாம் கெடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கின்ற இந்த ஜனம் இன்றைக்கு நமக்கு பொறாமையோடு கூட நமக்கு விரோதமாக இருக்கின்றது. நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக இருக்கின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் இந்த மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய இருக்கின்றார். மனிதர்கள் தீமை செய்ய திட்டமிடுகிறார்கள், ஆனால் அது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் அங்கு நிறைவேறுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவருடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுகின்றது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கின்றார். தூய திருத்துவ ஆலயத்திலே அங்கமாக இருக்கிற உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நிறைவேற்றி ஒரு ஜன கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டாண்டு காலமாய் நாம் மட்டும் ஆராதிக்க இந்த ஆலயம் கொடுக்கப்படவில்லை. இன்னும் அநேக ஜனங்கள் புறமாஸ்தர்களை நாம் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய கிறிஸ்தவத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வர நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம்.
அவருடைய பிள்ளைகள் மட்டும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அங்கே யோவான்களை பார்க்கின்ற பொழுது 11:54 முதல் 57 இயேசு அது வெளிப்படையாய் நடக்கவில்லை. அங்கு பார்க்கின்றோம் 54 சொல்கிறார், அதன் பின்பு வெளிரங்கமாய் யூதருக்குள்ளே சங்கரியாமல் அவ்விட விட்டு வனாந்தரமான சுயமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சிசுடைய தங்கியிருந்தார். ஆண்டவர் ஒவ்வொருடைய நினைவையும் அறிந்து அவர் அங்கு பார்க்கின்ற பொழுது சிசு அங்கு வந்த மக்களுடைய எண்ணங்களை அறிந்து அவர் அப்புறமாய் போனார். வேதத்தில் பார்க்கின்றோம். அவன் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களோடு கூட வாழ்கின்றோம், உண்மைதான். ஆனால் அவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிந்து கொள்ளத்தக்கதான சிலாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுப்பார் சொன்னால், நாம் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும், எங்கிருந்து நாம் பிரிந்து செல்ல வேண்டுமோ அங்கே பிரிந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். என்றால் அவர் இயேசு அதற்கப்புறம் வெளிப்படையாய் வெளிரங்கமாய் அங்கு செல்லவில்லை என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏன் தேவனுடைய நேரம் இன்னும் வரவில்லை? அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை, இன்றைக்கும் வரல. அதனால் நாம் இன்றைக்கும் சுகமாக வாழ்ந்துட்டுருக்கோம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அவருடைய நேரம் வருகின்ற போது நியாய தீர்ப்பு என்ற ஒரு தீர்ப்பு உண்டு. அந்த தீர்ப்புக்கு நீங்கள் நானும் யாரும் தப்பிக்க முடியாது. நாம் இன்றைக்கு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகத்தை கொடுத்த கர்த்தரை நாம் மறந்திருப்போம் என்று சொன்னால் சுக வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்திருப்பார் சொன்னால் ஆண்டவர் கொடுத்த வேலை, அதில் உண்மையும் உத்தமமாய் நான் இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய ஊழியம். இதோ ஆலயத்தில் பண்ணுற ஊழியம் மட்டுமல்ல, ஊழியம் யார் எங்கு வேலை பார்த்தாலும் இந்த பணி என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, குடும்பம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ற அந்த உணர்வோடு கூட ஆண்டவருக்கு நாம் பணி செய்கின்றோம் என்று சொல்லி உண்மையும் உத்தமமாய் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். போராட்டம் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நம்ம சகிக்க ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கின்றார். அவர் படாத பாடம், அவர் கேட்காத வார்த்தையா, எல்லாவற்றையும் நமக்கு வைத்திருக்கின்றார். எனவே அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நெசவாளர் இருந்தாராம். ஒரு அழகான துணியை நெய்து கொண்டிருந்தார். பின்னால் பார்த்தால் நூல் அப்படியே குழப்பமாக கிடந்துச்சா. இந்த பட்டு சேலாம் வச்சு கட்டிருக்கீங்க, அதை முன்னால் பார்த்தா நல்ல டிசைன் இருக்குது, பின்னால் பார்த்தா இந்த நூல் இங்கே அங்கே ஓடி இருக்கும். நூல் குழப்பமாக இருந்தது. ஆனால் முன்புறம் பார்த்தா நல்ல ஒரு வடிவம் அழகாக இருக்குது. அந்த பின்னும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த பின்னல் இதை பார்க்கும்போது முன்பக்கம் பார்க்கும்போது அதனுடைய டிசைன் தெரியும். பின்னால் அதற்காக அந்த நூல் ஓடி இருக்கும், அந்த இலையெல்லாம் ஓடி இருக்கும். நம் வாழ்க்கையிலும் இதிலிருந்து நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை, நம் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் குழப்பமாக தோன்றும். ஆனால் தேவன் ஒரு அழகான திட்டத்தை நெய்து கொண்டிருக்கின்றார். அந்த வடிவத்தை நீங்கள் நானும் பெற இருக்கின்றோம். அதுதான் நித்தியத்திலே நாம் அவரோடு கூட அவர் நெய்து கொண்டிருக்கின்றார். நம்மை ஒரு அளவான ஒரு வடிவமாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் என்ன பண்ணுறோம்? பின்னால் தான் பார்த்துட்டுருக்கோம். எடுத்தோடனே பார்ப்போம்ல, சேலையை பார்த்தாக்க இது பின்பக்கம், இது முன்பக்கம், உடனே நம்ம பார்த்துறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பின்பக்கத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த நூலையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முன்னால் இருக்கின்ற அந்த வடிவத்தை பார்த்து ஆண்டவரை துதிக்க நமக்கு இல்லை. ஆண்டவர் என்னை இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கின்றாரே, இன்று அளவும் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நீங்கள் நானும் இல்லை. அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம் சொன்னால் அவர் நம்மை நெய்து கொண்டிருக்கின்றார். நாம் புரியாத சூழ்நிலையிலும் ஏன் இது நடக்கிறது என்று கேட்கின்றோம். ஆனால் தேவன் சொல்கிறார், என் திட்டம் உன்னுடைய நன்மைக்காகத்தான், நான் செய்கின்ற காரியம் உன்னுடைய நன்மைக்காக தான். நீ இவ்வளவு பாடுகளின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், நான் அறிந்திருக்கின்றேன். அவர் வானத்தில் இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கமாயிருக்கின்றார். நாம் ஒருவேளை நம்மை மற்றவர்கள் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்திலே வைக்கப்படுகின்றது. அதற்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. எனவே என்னுடைய திட்டம் எப்பொழுதும் ஆண்டவருடைய திட்டம் நன்மையாக இருக்கும். எனவே ரோமர் 8:28 பார்க்கிற பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் மாத்திரம் அன்பு கொள்வோம் என்று சொன்னால் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இருக்கின்ற வியாதியாக இருந்தாலும், நாம் இருக்கின்ற போராட்டமாக இருந்தாலும், நம் இருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும், நாம் விடுகின்ற கண்ணீராக இருந்தாலும் ஒரு நன்மைக்கு ஏதுவாய் அது நடந்து முடியும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியார் கொடுக்கிறார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார், உங்களுக்கு எனக்கு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில்
ஏன் கண்ணீர், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? கேட்கிறோமா? எத்தனை கேள்வி. ஒழுங்கா ஆலயத்துக்கு போறேன், ஆலயத்தின் காரியங்களே ஒழுங்கா நான் ஈடுபடுகின்றேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா தசமபாகத்தையும் கொடுக்கின்றேன். ஏன் என்னுடைய குடும்பத்திலே ஏன் இந்த பிரச்சனை? ஏன் எங்களுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை? கேட்கின்றோமா இல்லையா? ஏன் ஏன் என்ற கேள்விக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற கருத்து, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகின்றமாய் எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் வரக்கூடிய நாட்களில் அந்த நன்மையை நீங்கள் நானும் காண இருக்கின்றோம். இன்று உங்கள் இருதயத்திலும் எண்ணத்திலும் பயம் இருக்கின்றதா? பயத்தை நீக்குவோம். பொறாமை இருக்கின்றதா? பொறாமையை நீக்குவோம். குழப்பத்தோடு கூட வாழ்ந்து இருக்கின்றோமா? குழப்பத்தை தேவ சமூகத்தில் விட்டுவிட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற எந்த சூழ்நிலையும் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் இருக்கின்ற எந்த இடத்திலே நான் தலைகுனிவோடு இருக்கின்றேனே அந்த இடத்துல என்னை தலை நிமிரச் செய்வார். அதற்காக தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக என்னை அழைத்திருக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் வாழும் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொடுக்கின்றதா இருக்க வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதா இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு இருக்க வேண்டியது நம்முடைய விசுவாசம். நம் விசுவாசத்தில் இன்றைக்கு குன்றி போய் கொண்டிருக்கின்றோம். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒரு அற்புதமும் இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசிப்படியே நடக்கும். உன்னுடைய விசுவாசம் பெரியது. இப்படிதான் ஆண்டவர் சொன்னார். உன விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தை விட்டு கடந்து செல்வோம். ஆண்டவரே, நான் உண்மை முற்றிலும் விசுவாசிக்கிறேன் அப்பா. உடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர். நான் வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே நான் வைத்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் உம்முடைய திருச்சமூகத்திலே விட்டு ஆண்டவரே நான் கடந்து செல்கிறேன்ப்பா. இந்த உலகத்தின் எந்த காரியமும் என்னை இனி வரும் நாட்களை தீட்டுப்படுத்தாதபடி ஆண்டவரே நான் உண்மையிலே கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் இருக்கவும், விசேஷமாய் இந்த தபசு காலத்திலே நான் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே இன்னும் ஊன்றி கட்டப்படவும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஒரு திருச்சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் ஒத்தாசையும் தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இதோ மனுஷனுடைய ஆலோசனையும் தேவனுடைய திட்டம் கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் தியானிக்கவும். ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, மனுஷன் என்ன ஆலோசனை பண்ணினாலும் ஆண்டவரே அது உங்களுடைய திட்டமாய் நீர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தால் போதும் என்று சொல்லி கர்த்தாவே காய்வா சொன்ன பொழுது அது உலகத்தின் மக்களுடைய மீட்பாய் நீர் மாற்றி கொடுத்தீரப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படுகின்ற பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருமப்பா. ஒருவரும் வெறுமனை திரும்பாத ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே எல்லாவற்றையும் உம்முடைய திரு சன்னிதானத்திலே விட்டு அவர்கள் மனம் ஆறுதலோடு மன சமாதானத்தோடு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றார் என்ற இந்த விசுவாசத்திலே ஒவ்வொருவரும் கடந்து செல்ல நீர் கிருபையாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.